நான் ரீசெண்டாக சென்னை போயிருந்தேங்க. சென்னை போயிட்டு மெக்டொனால்ட்ஸ் ட்ரை பண்ணலாம் சொல்லி போயிருந்தேன். சிங்கப்பூர் வந்தது நான் நிறைய வாட்டி சாப்பிட்டலாம் பார்த்தீங்கன்னா மெக்டொனால்ட்ஸ் தான். சரி நம்ம சென்னை போயிருக்கோமே அங்கேயுமே ட்ரை பண்ணலாம் சொல்லி அங்கேயும் ட்ரை பண்ணேன். ஒரு பன்னீர் ரேப் ஒன்று ஆர்டர் பண்ணிவிட்டு கூடவே வந்து ஒரு ஃப்ரைஸும் ட்ரிங்க்கும் வந்து ஆட் பண்ணிட்டேன். கூட வந்த என் ஃப்ரெண்டும் ஆர்டர் பண்ணிட்டாரு. அவர் ஒரு பர்கர் ப்ளஸ் ஒரு ட்ரிங்க் வந்து ஆர்டர் பண்ணிட்டாரு. நாங்கள் எல்லாம் ஆர்டர் போட்ட அப்புறம் தான் ஒரு ஸ்டாஃப் வந்து சொன்னாங்க, ஆக்சுவலாக நீங்களே வந்து காஃபியை வந்து மேக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. எங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஹேர் கேப்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ உள்ளே போனதுமே அங்கே இருக்க ஸ்டாஃப் வந்து எப்படி இதை மேக் பண்ணணும்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னாங்க. நாங்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணோம். ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு இந்த காஃபி வந்து மேக் பண்ணுறதுக்கு. நாங்கள் என்ன மேக் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா கோல்ட் காஃபி தான் மேக் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான ப்ராசஸ் தான் அவங்க வந்து 1 பை 1 சொல்லிகிட்டு இருக்காங்க எப்படி பண்ணணுன்றது. கொஞ்சம் பதட்டமாகவே இருந்தது, ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து காஃபி மேக் பண்ணுறோம், அதுவும் ஒரு கோல்ட் காஃபின்றத. பட் ஸ்டாஃப் வந்து ரொம்ப பொறுமையாகவே வந்து சொல்லி கொடுத்தாங்க எப்படி எப்படி மேக் பண்ணணுன்றதை. ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது கிச்சனில் போயிட்டு அவங்க கூட வந்து ஒர்க் பண்ணுறது. ஃபைனலாக நம்ம காஃபி வந்து மேக் பண்ணிட்டோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா அந்த க்ரீமை வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கான ப்ரொசீஜர் தான் சொல்லி கொடுத்தாங்க. அந்த க்ரீமையும் ஆட் பண்ணியாச்சு. காஃபி ரொம்பவே நல்லா வந்ததுங்க. தேங்க்ஸ் டு மெக்டொனால்ட்ஸ்.